சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழில் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்ற இருவர் அதிரடியாக கைது. சுரேசலை நிர்வாணமாக்கப்பட்ட சோதனை, மனைவி வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். இலங்கையில் பெற்றோரை கைவிடும் பிள்ளைகளின் சொத்துக்கள் பறிமுதல், வருகிறது புதிய சட்டம். கோட்டாவின் ட்ரீட்மெண்ட் இன்று விசாரணை, நீதியரசர் விலகல். யாழ் கண்டி வீதியில் பார ஊர்தியுடன் மற்றொரு பார ஊர்தி மோதி இருவர் பலி. புலிகளின் புதையல் தேடியோருக்கு கிடைத்தது ஏமாற்றம். இலங்கை குடியுரிமை பெற்ற இந்தியர் கிளிநொச்சியில் கைது. சமூக ஊடகத்தில் பரவிய காணொளி 16 வயது சிறுவனை கடத்திச் சென்று தாக்கிய சம்பவத்தில் ஒருவர் கைது. யாழில் அதிரடி சுற்றிவளைப்பு, மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்ற இருவர் கைது. செம்மணிக்கு வருகிறது நீதி அமைச்சர் தலைமையிலான விசேட குழு. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த இருவர் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த கும்பல் ஒன்று தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அல்லைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்தும் 5.2 கிராம் மற்றும் 5 கிராம் ஐஸ் போதைப்பொருளை போலீசார் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டோரை ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அண்மையில் வேலணை பகுதியில் இடம்பெற்ற மாட்டு திருட்டு சம்பவத்தோடு அவர்கள் தொடர்புடையவர்கள் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இருவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை தடுத்து வைக்கப்பட்ட போது அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒப்புக்கொண்டுள்ளதாக சுரேசலையின் மனைவி மனோரிசலை தெரிவித்தார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சுரேசலையின் மனைவி, சுரேசலையின் ஆரோக்கிய நிலைமை தற்போது மிக மோசமடைந்துள்ளதாக தெரிவித்தார். அவர் தொடர்ந்து உண்ணவோ குடிக்கவோ இல்லை என்றும் அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடவில்லை என்றும் நாளுக்கு நாள் அவரின் உடல்நிலை மிக மோசமடைந்து வருவதாகவும் அவருடைய மனைவி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வயதான பெற்றோர்கள் தங்களின் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எழுதி வைத்த பின்னர் அவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்படும் பட்சத்தில் அந்த சொத்துக்களை அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பில் எடுப்பதற்கான புதிய சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் தயாராகி வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்படும் சொத்துக்கள் பாதிக்கப்பட்ட அந்த முதியவர்களின் நலன்புரி செயற்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதீச தெரிவிக்கையில், பல பெற்றோர்கள் தங்களின் முதுமை காலத்தில் பிள்ளைகள் தங்களை அரவணைத்து கவனித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் சொத்துக்களை பிள்ளைகளின் பேருக்கு மாற்றுகிறார்கள். சொத்துக்கள் கைக்கு வந்தவுடன் வயதான பெற்றோரை கைவிடுகின்ற அல்லது அவர்களுக்கு எவ்வித ஆதரவும் வழங்காமல் நடுத்தருவில் விடுகின்ற ஏராளமான சம்பவங்கள் பதிவாகின்றன. பிள்ளைகள் தங்களின் பெற்றோரை கைவிட்டு அவர்களின் சொத்துக்களை மட்டும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது முற்றிலும் ஒழுக்கமற்ற செயலாகும். பிள்ளைகள் தங்களை கவனிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் பெற்றோர்கள் சொத்துக்களை மாற்றியமைக்கிறார். ஆனால் சில பிள்ளைகள் பெற்றோரின் நம்பிக்கையை காப்பாற்றுவதில்லை. இந்த விவகாரத்துக்கு தீர்வு காண்பதற்கான தேவையான சட்டம் மூலங்களை விரைவாக்கம் செய்யும் பணிகளில் தற்போது அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். கோட்டாவின் ட்ரீட்மெண்ட் விசாரணையில் இருந்து நீதியரசர் விலகியுள்ளார். ஈஸ்டர் தின பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையின் போது தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த ட்ரீட்மெண்ட் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா முன்னிலையாக உள்ளார். இன்று காலை இந்த விடயம் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகர்ஜி கேரத் சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு இந்த மனு தொடர்பான ஆவணங்கள் இன்று காலை 8 மணிக்கு கிடைத்ததாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். அத்துடன் மனுவில் குறிப்பிடப்பட்ட பிரதிவாதிகளிடமிருந்து மேலதிக அறிவுறுத்தல்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இதனிடையே மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரியவுடன் அமர்வில் இருந்த நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ இந்த மனுவை விசாரணை செய்வதிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் அனுராதபுரம் பூனேவ பகுதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரவூர்தியுடன் மற்றொரு பாரவூர்தி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 35 மற்றும் 43 வயதான இருவர் உயிரிழந்ததாகவும் படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நுரைச்சோலை பகுதியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி மீனவர்கள் குழு பயணித்த லொரி ஒன்று வீதியில் நிறுத்தப்பட்ட போது பின்னால் வந்த உரம் ஏற்றிய மற்றொரு லொரி நிறுத்தப்பட்டிருந்த லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த மோதலின் போது உரம் ஏற்றிய லொரி மீனவர்கள் இருந்த லொரியின் மீது கவிழ்ந்ததில் இந்த
விபத்து இடம்பெற்றது. விபத்தில் உயிரிழந்தவர்கள் நுரைச்சோலை பகுதியைச் சேர்ந்த 35 மற்றும் 43 வயதுடைய மீனவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விபத்தில் மேலும் ஒரு மீனவர் பலத்த காயமடைந்துள்ளார். உயிரிழந்தவர்களின் உடல்கள் வவுனியா பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு காயமுற்ற நபரும் சிகிச்சைக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொய்யம்பட்டை கீழ்கண்ட பகுதியில் உள்ள தனியார் வயல் காணியொன்றில் புதன்கிழமை அகழ்வு பணியொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த காணியில் பெக்கோ இயந்திரம் மூலம் மண் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் எவ்வித தடயப் பொருட்களும் கிடைக்கப்பெறவில்லை. இதையடுத்து அகழ்வு பணிகள் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி ஒருவரிடமிருந்து 49,90,000 ரூபாய் மோசடி செய்த இலங்கை குடியுரிமை பெற்ற ஒரு இந்திய நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து கிளிநொச்சி விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட தீவிர விசாரணையின் பின்னர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிதி மோசடி தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவரை கடத்திச் சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பில் மற்றொரு 16 வயது சிறுவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏறாவூர் காவல்துறை பொறுப்பதிகாரி தெரிவித்தார். காவல்துறை விசாரணையின்படி ஏறாவூர் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சில பகுதிகளில் இளம் வயதை கொண்ட குழுக்களுக்கிடையில் நீண்ட கால முரண்பாடுகள் நிலவி வருகிறது. இந்த பின்னணியில் பழிவாங்கும் நோக்கத்தில் வீதியில் தனியாக சென்ற சிறுவன் ஒருவர் கடத்தப்பட்டு மக்கள் நடமாட்டம் குறைந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பின்னர் வீடு திரும்பியுள்ளார். சம்பவத்தின் போது பதிவு செய்யப்பட்ட காணொலி சமூக ஊடகங்களில் பரவியதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்தார். அதைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சம்பவத்தோடு தொடர்புடையதாக 16 வயது சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த சம்பவத்தோடு தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் மூவர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை நேரில் சென்று பார்வையிடுவதற்கு நீதியமைச்சரின் தலைமையிலான விசேட குழுவொன்று செம்மணி பகுதிக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இவர்கள் நேரில் விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவினர் அகழ்வாய்வு தளத்துக்கு விஜயம் செய்ய நீதிமன்றம் அனுமதி கோரி இன்றைய தினம் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் நாளைய தினம் அங்கு வரவழைக்கப்பட்டு நீதி அமைச்சர் குழுவை அனுமதிப்பது தொடர்பான அறிவித்தலை நீதிமன்றம் அறிவிக்கும் என்று VS நிரஞ்சன் தெரிவித்தார். இதேவேளை குறித்த அமைச்சர் குழுவுடன் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தினுடைய விசேட பிரதிநிதிகள் குழுவும் இதன்போது இணைந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.